1000 கிலோமீட்டர் தூரம் சென்று 30 நிமிடங்களில் 100 பேரை காப்பாற்றிய இஸ்ரேலின் ரகசிய நடவடிக்கைதான் ஆபரேஷன் தண்டர்போல்ட். 1946 ஜூன் 27 அன்று இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரத்தில் இருந்து பாரிஸ்க்கு ஏர் பிரான்ஸ் விமானம் புறப்பட்டது. அந்த விமானம் பாலஸ்தீன மற்றும் ஜெர்மன் தீவிரவாதிகள் கைப்பற்றப்பட்டு கடத்தப்பட்டது. கடத்தல்காரர்கள் இதை ஏன் செய்தார்கள் என்றால், இஸ்ரேல் சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க அவர்கள் போட்ட திட்டம் இல்லையெனிலே விமானத்தில் உள்ள பிணையாளிகளை கொன்றுவிடுவோம் என்று மிரட்டினர். கடத்தப்பட்ட அந்த விமானம் முதலில் லிபியாவின் பெங்காசி நகரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கிருந்து பிண்டபே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. அங்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. தீவிரவாதிகள் விமானத்தில் இருந்தவர்களில் யூதர்கள் மற்றும் இஸ்ரேல் குடிமக்கள் மட்டும் தனியாக பிரித்தனர். மற்ற நாட்டவர்களில் பலரை விடுவித்தனர். இறுதியில் சுமார் 106 பேர் மட்டும் பிணையாளிகளாக வைத்துக் கொள்ளப்பட்டனர். இந்த மக்களை காப்பாற்ற இஸ்ரேல் அரசிற்கு 2 தேர்வுகள் இருந்தன. 1. கடத்தல்காரர்களின் கோரிக்கையை ஏற்று கைதிகளை விடுவிப்பது. 2. ரகசியமாக ஒரு படை நடவடிக்கை நடத்துவது. இஸ்ரேல் 2வது வழியை தேர்ந்தெடுத்தது. இதற்காக இஸ்ரேல் கமாண்டோ படை இரவு நேரத்தில் ரகசியமாக 4000 கிலோமீட்டர் தூரம் பறந்து என்டபே விமான நிலையம் சென்றடைந்தது. மேலும் ஒரு புத்திசாலித்தனமான யுக்தியும் பயன்படுத்தியது. உகாண்டா அதிபர் ஐதி ஆமீன் பயன்படுத்தும் மாதிரி ஒரு கருப்பு மர்சிடஸ் கார் பயன்படுத்தி அவர்கள் விமான நிலைய டெர்மினல் அருகே சென்றனர். சில நிமிடங்களில் துப்பாக்கிச்சூடு தொடங்கியது. மொத்தம் 30 நிமிடங்களுக்குள் அனைத்து தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த நடவடிக்கையில் 102 பிணையாளிகள் உயிருடன் மீட்கப்பட்டனர். ஆனால் இந்த ஆபரேஷனை வழிநடத்திய வீரர் யோனத்தன் நெத்தன்யாகு வீரமரணம் அடைந்தார். இன்றும் ஆபரேஷன் தண்டர்போல்ட் உலக வரலாற்றில் நடந்த மிக துணிச்சலான ரெஸ்கியூ மிஷன் ஆக நினைவில் நிற்கிறது.